திரைப்பட நடிகை சகோதரி திருமதி கௌதமி அவர்களே, சகோதரர் திரு பெரும்பாக்கம் இ ராஜசேகர் அவர்களே, திரு டி மாறன் அவர்களே, திரு கோயிலம்பாக்கம் சி மணிமாறன் அவர்களே, திரு டி சி கோவிந்தசாமி அவர்களே, திரு ஆனந்தூர் எம் எம் பஹீம் அவர்களே, திரு மேடவாக்கம் மிஞ்சி சக்திவேல் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு எம் கண்ணன் அவர்களே, திரு பாபு அவர்களே, திருமணி இந்திராணி சுடலைமுத்து அவர்களே, திரு சி கிருபாகரன் அவர்களே, திரு பெருங்குடி ஜி எம் ஜானகிராமன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு வி குமார் முன்னாள் எம்சி அவர்களே, திரு எம் கே பழனிவேல் அவர்களே, திரு கே பி ஏசுபாதம் அவர்களே, திரு நத்தம்பாக்கம் எஸ் ராஜசேகரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு நங்கலூர் வி பரணி பிரசாத் அவர்களே, திரு எம்எஸ்டி தேன்ராஜ் அவர்களே, திரு கே பி கே சதீஷ்குமார் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு பி சிவபிரகாசம் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு மேனகா சங்கர் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு டி சி கருணா அவர்களே, திரு நிர்மலா பெரியசாமி அவர்களே, மற்றும் இந்த விளம்பர தாளில் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, மேடையிலே வீட்டுக்கின்ற முன்னோடி பொறுப்பாளர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, தொழிலாளர் நண்பர்களை, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா நாம் எடுக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்திலும் சரி, வெளிநாடுகளிலும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளம் பெற்றது, தமிழ்நாடு இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது. அதற்கு அடித்தளமிட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம். பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். அவர் இருக்கின்ற வரை அவரை வெல்ல எவராலும் முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கு எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்களோ அவர்கள்தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அப்படி மக்கள் மனதிலே வாழ்கின்ற தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி மக்களுக்கான திட்டங்களை தீட்டினார், நடைமுறைப்படுத்தினார், மக்களை நேசித்தார், மக்களும் அவரை நேசித்தார். அதனால் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாராட்டுக்கு உரிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கிறார்கள், நாட்டையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள், மறைந்து இருக்கின்றார்கள். அதனால்தான் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே தலைவராக இருந்தாலும்
நம்முடைய தலைவர்களை, நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவை அவர்கள் பாராட்டுகின்றார்கள். பாராட்டப்படக்கூடிய தலைவர், அந்தஸ்து, குணம் அனைத்தும் நிறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. எந்த கட்சியாவது, எந்த கட்சி தலைவரையாவது வேறொரு கட்சி தலைவர் வாழ்த்து சொல்லுவாங்களா? புகழ்ந்து பேசுவார்களா? இல்லை. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புகழ்கிறார் என்று சொன்னால், புகழ்ந்தால் தான் அவர்கள் கட்சியை நடத்த முடியும். புரட்சி தலைவர் பெயரை சொல்லாமல், உச்சரிக்காமல் எவரும் தமிழகத்திலே கட்சியே நடத்த முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற தலைவர். தன் வாழ்நாள் முழு மக்களுக்காக அர்ப்பணித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடல. அவர் 1962ஆம் ஆண்டு எம்எல்சியா வந்தார். 1967, 1971 பரங்கமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்படி மக்கள் சேவை செய்து, மக்களோடு மக்களாக இருந்து, மக்களிடத்திலே பழகி, மக்களுடைய குறைகளை தன் அனுநிதியாக தெரிந்து கொண்டார். 1972 கட்சியிலிருந்து அகற்றப்பட்டுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பொழுது, மக்களுடைய பேராதரவோடு கட்சியை துவக்கிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து திரு கருணாநிதி நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்தது. ஆங்காங்கே பஸ் மறியல், மக்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார். மக்களுக்காக கட்சியை தொடங்கினார். மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த எண்ணத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். அதுதான் நம் கட்சியுடைய தொடக்கம். நாட்டு மக்களுக்காக கட்சியை துவக்கினார். அவருக்கு செல்வாக்கு இல்லையா? எவ்வளவு திரைப்படங்கள் அவர் நடித்தால் போதும் என்று காத்து கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தொடங்கினார். தொடங்கப்பட்ட காலம் திண்டுக்கல் இடைத்தேர்தல். முதலாக திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே அண்ணா திமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. அண்ணா திமுக வேட்பாளர் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல் வெற்றி பதித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலே. அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் 1977 4 ஆண்டு காலத்திலே கட்சியை பலப்படுத்தினார். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார். அதற்கேற்றவாறு மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை சட்டமன்றத்திலே பேச விடாமல் அவருடைய மைக்கை துண்டித்தார்கள். அவர் மீது செருப்பை வீசி எறிந்தார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மைக்கே இல்லாம சட்டமன்றத்தில் உரையாற்றினார். சட்டமன்றத்தில் உரையாற்றி வெளியேறுகின்ற பொழுது சட்டமன்றம் செத்து விட்டது. மக்களுடைய பேராதரோடு மக்களை சந்தித்து மீண்டும் இந்த ராமச்சந்திரன் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதம் போட்டார். 1977 சபதத்தை மக்கள் நிறைவேற்றி தந்தார்கள். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவருக்கு என்று தனி அடையாளம். எல்லா குணமும் நிறைந்த தலைவர் நம்முடைய தலைவர். ஏழைகளை நேசித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். தான் இருக்கின்ற பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவரைத்தான் தான் குறிக்கும். தன் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கல.
தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு கொடுக்கல. காது கேளாதோர், வாய் பேசாதோர் அந்த பள்ளிக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இறந்து இருக்கின்ற போதும் குடல் வள்ளலாக திறந்தால், மறைந்த பிறகும் கொடை வள்ளலாக திகழ்ந்த ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் இன்னும் சில தலைவர்கள் இருந்தார்கள். தனக்கு பின்னாலே தன்னுடைய பையன் வர வேணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், கட்சியில் அந்த பதவி தொடர வேணும், அதுக்கு பிறகு தன் பேரம் வர வேணும், அவர் பதவிக்கு வர வேணும், அதிகாரத்துக்கு வர வேணும், அதுக்கு பிறகு கொல்லு பேரனும் வர வேணும் ஆசைப்பட்ட கட்சியும் தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட குணம் படைத்த தலைவருக்கு இடையிலே நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சோதனைகளை தாண்டி சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றன. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளானார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களால் எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார்கள், எவ்வளவு வழக்குகளை சந்தித்தார்கள். அதையெல்லாம் எதிர்கொண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தான் தொடர்ந்து செயல்படுத்தவேன் என்று உறுதி பூண்டு எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று 15 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து சாதனை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. எத்தனை வழக்குகள், எவ்வளவு துன்பத்தை சோதனையை சந்தித்தார்கள். அத்தனையும் மக்களுக்காக. இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசு. இங்க இருக்கட்டுமே, நாம் தான் வாரிசு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, இதே புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கும் சரி, மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செயல்பட்டு இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் நம்முடைய தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்று பாடுபட்ட தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது பசியால் வறுமையால் வாடினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தான் பஸ்ட கஷ்டம், இன்றைக்கு தமிழ் மண்ணிலே பிறந்த நம்முடைய குழந்தைகள் பசியால் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு காலம் வேற, பின்னோக்கி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு பசி பட்டினியால் குழந்தைகள் வாடுகின்ற காட்சி இருந்ததை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் போக்கப்பட்டது. சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் பல பேர் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வரலாறு. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி திமுக கட்சியால் தாக்கப்பட்டார்களோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே 89 நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அம்மா அவர்களுக்கு தந்தார்கள். இன்னும் என் கண்முன் அந்த காட்சி அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. மாண்பு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பெண்மணி சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகின்ற பொழுது எதிரணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள், கடுமையாக தாக்கப்பட்டார். அம்மா சட்டமன்றத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அப்பொழுது அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள், சட்டமன்றம் செத்துவிட்டது, மக்களுடைய பேராதரவோடு மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே மக்களுடைய பேராதரவு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார்.
1991 வெற்றி பெற்றார். சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. 2 இடம்தான் திமுகவுக்கு கிடைத்தது. 2 இடம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அண்ணா திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்படி நம்முடைய வரலாற்று மிக்க தலைவர்கள் தமிழகத்திலே ஆண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது, உயர்ந்து பெற்றுகின்றது. இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் நம்முடைய தலைவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. ஆக ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். திமுக பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்னொரு முளைத்துக் கொண்டார். இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகனை. அண்ணா திமுக அப்படியா? மேடையில் இருக்கிற கந்தன் இருந்து அங்க இருக்கிற தலைவர்களாக இருக்கிறாங்க, நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள். இது தொண்டன் நிறைந்த கட்சி. அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் என்ன மிட்டா மிருதாஸ்தரா தொழிலதிபரா? நான் உங்களை போல் சாதாரண தொண்டன். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். எந்த கட்சியாவது வர முடியுமா? முடியாது. எல்லாம் வாரிசு அரசியல், பணபலம், தொழிலதிபர்கள். மிட்டா மிராஸ்தார் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக முடியும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றுதான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம கட்சியை எவனால அழிக்க முடியல. எத்தனையோ பேர் நம்ம கட்சியை அழிக்க துடிக்கிறாங்க, கட்சி உடைக்க முயற்சிக்கிறாங்க. எதுவும் நடக்க முடியாததற்கு காரணம் இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எவராலையும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, முடக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி தெய்வ சக்தி உள்ள கட்சி, தெய்வ பிறவிகள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் தொடங்கிய கட்சி, புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி. அதே எதிரிகள் நம்ம வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார்கள். அத்தனை அவதாரம் உங்களால் தூள் தூளாக்கப்பட்டது, உடைத்து எரிக்கப்பட்டது. எத்தனை வழக்குகள், வழக்கு போடாத நாள் உண்டா? அத்தனை வழக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான வழக்குகள் போடுவது, பத்திரிகையிலே ஊடகத்திலே அந்த செய்தி வெளிப்படுத்துவது, அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்துவோம் என்று எண்ணி இன்றைக்கு வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கும் நிலைக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அவர் வழியிலே இன்றைக்கு பீடியடைபடுகின்ற கட்சி. சட்டப்படி அண்ணா திமுக நம் பக்கம் இருக்கின்றது. அதனால் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, வழக்கு போட செய்தி, இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிரிகளால் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்ச்சியை நாம் அத்தனை பேரும் ஒன்று கூர்ந்து முறியடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய தலைவர்கள் எத்தனை சோதனையை தாங்கி அண்ணா திமுக வழிநடத்தினார்களோ அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டுகிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச
சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது. குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்லை. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. மக்களுக்கு என்னையா செஞ்ச? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம். இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்தில் ஒரு முகத்தை ஒரு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான காலம். அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது, அவருடைய அறிகுறியும் தெரியாது. அப்படியே வந்தாலும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். அப்படி கொரோனா வைரஸ் தொற்று கடுமையா பரவிய காலத்திலும் மக்களுக்கு துன்பமில்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலைவாசி உயரல, மக்களுக்கு உணவு வேணும். சத்துணவு கூடத்தில் 3 வேளையும் சுட சுட உணவு 11 மாசம் கொடுத்தோங்க. 11 மாசம் சுட சுட உணவு கொடுத்தோம். நல்ல காய்கறிகளை போட்டு சத்தான உணவு கொடுத்தோம். மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நல்ல சுவையான உணவு, சத்தான உணவு மருத்துவமனையிலேயே கொடுத்தோம். நல்ல சிகிச்சை கொடுத்தோம். மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது பழக்கூடை கொடுத்து அனுப்பிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். சென்னை மாநகரத்துக்கு மீண்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா காலத்திலையும் கொடுத்தோம். வருமானம் இல்லை, எல்லா கடையும் மூடியாச்சு, தொழிற்சாலை மூடியாச்சு, வேலைவாய்ப்பு கிடையாது, அரசாங்கத்துக்கு வரி வருவாய் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலும் 36,000 கோடி அரசாங்கம் மக்களுக்காக செலவழித்தது. விலை மதிக்க முடியாத உயிர் காக்கப்பட வேண்டும். அதோடு 11 மாத காலம் ரேஷன் கடையில் விலை இல்லாம அரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், முறையாக கொடுத்தோம். கொரோனா காலத்திலையும் இப்ப ரேஷன் கடையில் பொருளே கிடைக்க மாட்டேங்குது. அல்வா தான் கொடுக்குறாங்க. அது திருநெல்வேலி அல்வா கொடுக்குறான். சாதாரண அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்கிறார். முழுமையா பொருள் கிடைக்கல. இப்ப என்ன கஷ்டம் அந்த ஆட்சியில் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 கடுமையான வறட்சி. சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை. ரயிலில் தண்ணி கொண்டாந்து ஊற்றணும். அப்ப கூட குடிநீர் பிரச்சனை மக்கள் ஏற்படாம பார்த்துக்கிட்டோம். அப்படியா உனக்கு பிரச்சனை இருக்குதா? எதுவுமே இல்லையே. ஆட்சியே இல்ல. செயலற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் பல திட்டங்களை நிறைவேற்றணும். கொஞ்சம் லஞ்சம் இல்ல, ஏராளமான திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா 7.5% அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். 41% ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில அம்மாவுடைய அரசு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல. நான் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், கஷ்ட நஷ்டமை உணர்ந்தவன், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுடைய வேதனையை புரிந்தவன். கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 3160 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி பயில்றாங்க. மருத்துவ கல்வி படிப்பதற்கு பணம் இல்லை, கல்வி கட்டணம் செலுத்த முடியாது.
மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, உடனடியாக அரசாங்கம் ஏற்று ₹1 கூட உங்களுக்கு செலவு வேண்டாம், இன்றைக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏழை மாணவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா கண்ட கனவு அதிமுக நிறைவேற்றியது. இதுதான் அதிமுக. மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி, ஏழைகளுக்காக பாடுபடுகிற கட்சி. ஏழை எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவளை தூக்கி விடுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. அதே போல அம்மா மினி கிளினிக், இதில் என்னையா உனக்கு கஷ்டம், இது என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் தேர்வு செஞ்சு அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் 2000 அம்மா மினி கிளினிக். அதையும் இவர்கள் மூடிட்டாங்க. எவ்வளவு அநியாயம்! ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை தொடர்வதா ஒரு நல்ல ஆட்சிக்கு, நல்ல அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த ஆட்சியில் அப்படியெல்லாம் இல்லை. எது நல்ல நல்ல திட்டத்தை மக்களுக்காக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்துவதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. எதில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டுல ஸ்டாலின் அவர்களே குறிச்சுக்கொள், ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சுதா? ஒரு மருத்துவக் கல்லூரி 4 ஆண்டு காலம் உருண்டுவாடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி திமுக அரசாங்கத்தால் கொண்டு வர முடிந்ததா? ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொண்டு வர முடிந்ததா? 10 ஆண்டு காலம் 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. ஒரே வருடத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து மருத்துவமனை கொண்டு வந்தோம். எங்களுடைய ஆட்சி பார்த்தா இருண்ட ஆட்சி. இன்றைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததன் விளைவு இன்றைக்கு அதிகமான ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகளா மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதே போல 21 பாலிடெக்னிக், 4 என்ஜினியரிங் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அதோட 248 தொடக்கப்பள்ளி, 117 நடுநிலைப்பள்ளி, 1079 உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்க்கப்பட்டு 604 மேல்நிலைப் பள்ளிகள் இத்தனையும் நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில முதல் மாநிலமாக இருப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சி. 2011 இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது உயர்கல்வியுடைய சதவீதம் 132 பேர். 132 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான கல்லூரி திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிப்போட எண்ணிக்கை உயர்ந்தது. 2019-20 2035 நாம் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அதிமுக ஆட்சியில் 154 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இதுதான் ஸ்டாலின் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், திரு ஸ்டாலின் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு உயர்கல்வி படிப்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த மாநிலம் உயரும், பொருளாதாரத்தில் உயரும். அதற்கு அடித்தளம் கல்வி. அந்த கல்வியை தரமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக செயலாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட தாலிக்கு தங்கம் 3,26,000 பேர் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டீங்க. திருமண உதவி திட்டம், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதை அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்வதற்காக அரசு திருமண உதவி திட்டம் 50,000 25,000 கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 எட்டுது. ஒரு பவுன் 60,000 எட்டுது. இன்னைக்கு தமிழகத்தில் 3,26,000 குடும்பத்தை வாழ வைத்த தெய்வம் இதே புரட்சி தலைவி அம்மா அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கல்வியிலே சிறப்பதற்கு காரணம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அது அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம்.
அற்புதமான திட்டம். ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய் ஆகுது. ஒரு மடிக்கணினி விலை 12,000 ரூபாய் ஆகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,50,000 மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்து விஞ்ஞான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி வழங்கிய தலைவி அம்மா. அண்ணா திமுக அரசாங்கம் அதற்காக 7,350 கோடி அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அத்தனையும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி இவ்வளவு கல்வியிலே இவ்வளவு வசதி செய்து கொடுத்தது விளைவுதான் உயர்கல்வியிலே அதிக சதவீதத்தை நாம் பெற்றோம். இதெல்லாம் அண்ணா திமுக அரசாங்கத்துடைய சாதனை. அப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் குறிப்பிட முடியுமா? மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாரே திரு ஸ்டாலின். எந்த மக்களுக்காக ஆட்சி செய்றீங்க? வீட்டு மக்களுக்காக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. அதே போல சென்னை மெட்ரோ ரயில் நான் வரும்போது பார்த்தேன், பிரம்மாண்டமான தூண் எழுப்பப்பட்டிருக்குது. யாருடைய ஆட்சியில்? அண்ணா திமுக ஆட்சியில். மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 118 கிலோமீட்டர். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினேன். அந்த திட்டத்தை கூட முழுமையாக உன்னால் நிறைவேற்ற முடியல. 3 ஆண்டுல அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கணும், இன்னும் நிறைவேற்ற முடியல. ஏதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காரு இன்றைக்கு முதலமைச்சர். 63,000 கோடியில் இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதை நாம கூட அந்த திட்டம் தான் இன்றைக்கு கம்பீரமா தூணலாம் பார்க்குறீங்க. இப்படி மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் சென்னை மாநகரத்திலே குறையும். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா என்னென்ன சிந்தித்தார்களோ, என்னென்ன எண்ணினார்களோ அதில் நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கொண்டு வந்து நிறைவேற்று இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. ஆம வேகத்தில் நடக்குது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவேறும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். அதே போல பெரிஃபரல் சாலை அந்த ரோடு நாம தான் கொடுத்தோம். ஓஎம்ஆர் ரோடு, ராஜீவ்காந்தி தகவல் தொழில்நுட்ப துரித சாலை, ஈசிஆர் ரோடு அது நாம தான் கொண்டு வந்தோம். எல்லாம் நாம தான் கொண்டு வந்தோம். ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் விளம்பரம் தேடிட்டு இருக்கார் ஸ்டாலின். நீ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா சொல்லு பார்க்கலாம். மக்களை ஏமாற்றுவது. போட்டோ ஷூட். நம்முடைய ஊடக நண்பர் இருக்காங்க, பத்திரிகை நண்பர் இருக்காங்க, தயவு செய்து திருப்பி சொல்றேன், உண்மை போடுங்கப்பா. நீ உண்மையை போட்டா போதும், திமுக காணாம போயிடும். நாட்டில் நடவுகின்ற சம்பவங்களை, நாட்டில் நடவுகின்ற பிரச்சனைகளை உண்மை செய்தியாக போட்டாவே போதும், திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரி மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். மீன்பிடி தடைகாலம் 2000 5,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். மானிய விலையில் நாட்டுப்படகு மீன்பிடி குறைந்த காலத்தில் சுமார் 5 லட்சம் பேருக்கு 247 கோடி கொடுத்தோம். ஆழ்கடல் மீனவர்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள், செயற்கை தொலைபேசி கொடுத்தோம். 1440 கோடியில் 12 மீன்பிடி துறைமுகங்களை அமைச்சு கொடுத்தோம். 520 கோடியில் 41 மீன் இறகுதளத்தில் அமைச்சு கொடுத்தோம். மீனவர்களுக்கு 5000 வீடுகள் கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி எல்லோருக்கும், விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு, இப்படி தொழில் செய்கின்றவர்கள், தொழில் புரிகின்றவர்கள், தொழிலாளிகள், இப்படி பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஒரு புத்தகம் மாதிரி போட்டு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராகவும் இருந்தார். அப்போ 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது வெளியிட்டார். இதுவரைக்கும் ஒரு 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதில் எப்போ பார்த்தாலும் சொல்கிறார், நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தேன். நீ எங்கே கொடுத்த? நாங்கள் வாதாடி போராடி தாயா வாங்கினோம். 28 மாதம் தொடர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசணும்.
நாங்கள் பேசணும், எங்களுடைய கட்சி தலைவர்கள் பேசினாங்க, அதோட எங்கள் நிர்வாகிகள் பேசினாங்க, சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் நீங்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுப்பேன்னு உறுதிமொழி கொடுத்தீங்களே, எங்கே போனது உறுதிமொழி என்று தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தால் வேற வழி இல்லாமல் 28 மாதம் கழிச்சு தான் 1000 ரூபா கொடுத்தார். அதே கர்நாடக தேர்தல் நடந்தது, அங்கே காங்கிரஸ் முதலமைச்சர் வந்தார், அங்கேயும் உறுதிமொழி கொடுத்தாங்க, கொடுத்த உடனே 3 மாசத்துல அங்கே பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் திரு ஸ்டாலின் கொடுத்தார். இன்னொன்று, திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு பெண்கள் எல்லாம் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. எங்கப்பா கட்டணம் இல்லாமல் செய்கிறாங்க? அப்போ தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? அனைத்து நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம் சொல்லிட்டு முன்னாடியும் முன்னாடியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலரில் அடிச்சு ஓட்ட ஒடிசா பேருந்து அடிச்சுட்டாங்க. இந்த ஓட்ட பேருந்து இருக்கு பார்த்தீங்களா, ஓட்ட ஒடிசல்லாம் ஒழுகிற பேருந்து, ஓட்ட ஒடிசல் பேருந்து, பாதியில் நிற்கிற பேருந்து, டயரு தேஞ்சு போய் எந்த இடத்துல நிற்கினே தெரியாது, பிரேக் இல்லாத பேருந்து, அப்படி அதெல்லாம் விட்டு அதில் தான் மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு பெண் பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அடியில் ஃபுட்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கலந்து போச்சு, அது கீழே விழுந்துட்டாங்க, நடந்துக்கிட்டே ஓடுறாங்க. நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவருக்கு காது கேட்டு நிறுத்தினங்காட்டி அந்த பெண் உயிர் தப்புனாங்க. சீட்டு தனியாக பிச்சுக்கிட்டு போகுது, சக்கரை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட பேருந்து தான்ப்பா நீ இயக்கிட்டு இருக்கிற. இதுவா கட்டணமில்லாத பெண்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 5 வருஷமா 4 வருஷமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு போக்குவரத்துறை அமைச்சர். போக்குவரத்து மானிய கோரிக்கையில் புக் இருக்கும், அந்த புத்தகத்தில் பார்த்தா இந்த ஆண்டு 5,000 பேருந்துகள் வாங்கப்படும். 2021 2024 5,000 பேருந்து, 23 5,000 பேருந்து, 24 5,000 பேருந்து. இதோட கடைசி வருஷம், இந்த வருஷத்தில் எத்தனை பேருந்து வாங்குறான்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தா ஒரு 2,437 பேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அமைச்சர் சொல்றாரு 3,600 பேருந்துக்கு மேலே வாங்கியிருக்கணும். அண்மையில் மேதக ஆளுநர் உரை, அந்த ஆளுநர் உரையில் எவ்வளோ பேருந்து வாங்கினாங்கன்னு அது இடம்பெற்றிருக்குது. நான் கேட்டேன், ஏங்க 4 ஆண்டு காலமாக சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தான் இந்த 5,000 பேருந்து வாங்கி விடுவீங்க? மக்கள் அச்சமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும்னா புதிய பேருந்து இருக்கணும், பழைய பேருந்துகளை அகற்றப்பட வேண்டும் சொன்னேன். அப்போ கூட போக்குவரத்துறை அமைச்சர் புள்ளி வரத்தை தப்பாக சொல்கிறார். மேதக ஆளுநர் உரையில் 2,400 சொல்றதா இருக்குது, ஆனால் 3,500 பேருந்து வாங்குறார். நான் சொன்னேன், இந்த ஆளுநர் உரை யார் தயார் பண்ணி கொடுத்தது? பேரவைத் தலைவர் கேட்டேன், திமுக அரசாங்கம் தான் தயார் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அமைச்சர் ஒரு புள்ளி வரும் சொல்றாரு, போக்குவரத்துறையில் இவ்வளவுதான் இருக்குது, இது எது உண்மைன்னு? உடனே போக்குவரத்துறை ஒரு 500 கூட்டிக்கிறார். இதுதாங்க ஆளுநர் உரையுடைய லட்சணம், இவர்கள் ஆட்சி செய்கிற லட்சணம். எந்த மந்திரிக்கு என்ன செய்யறதே தெரியல. அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்கள் 10,000 பேருந்து வாங்கிட்டோம்னாரு. சரி, இப்போ எவ்வளோ பேருந்து ஓடுதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு அரசு பேருந்து இயக்கப்படும் கேட்டார். இல்லை அப்போ 20,000 பேருந்து தான் வாங்குதுப்பா, ஓடுது. எப்படி 10,000 வாங்க முடியும்? நாங்களே 15,000 வாங்கிட்டோம். இப்போ நீ 2,000 தான் பேருந்து வாங்கினான்னு மேதக ஆளுநர் உரையிலே இருக்குது. எவ்வளோ பச்சை பொய் சொல்கிறாங்க பாருங்க, மக்களை எப்படிலாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. என்ன எதிர்க்கட்சி தலைவர் குடுமையை வச்சுட்டு இருக்கிறேன், புள்ளிவரமாக நான் பேசுவேன். இப்போ கூட 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். மேதக ஆளுநர் உரையில் 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். நான் பேசின வீடியோவை கொடுன்னு கேட்டா 2 நிமிஷத்துக்கு கொடுக்குறான். பேசினது 2 மணி நேரம் 52 நிமிடம் தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது, ஊடகத்தில் வந்திருக்குது. ஆனால் நாங்கள் அந்த வீடியோ கொடுங்கப்பா, எல்லாம் நாங்கள் பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் அலையில் ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். திறமை இருந்தா நீ காட்ட பார்க்கலாம், தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுறதை காட்டு, எதிர்கட்சி தலைவர் பேசுறது நேரலையில் காட்டு. கிடையாது.
அங்கே சரக்கு இருந்தால் தானே சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லையே, வெத்தி வேட்டாலாம் இருக்குது அந்த ஆட்சி. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறத பற்றி கேட்டார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது இந்த வாழைப்பழத்தை கழிச்ச வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது ஸ்டாலினுடைய கதை. அப்போ எல்லாமே நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று தாப்பாக காட்டினா மொல்லக்கல்ல அது காட்ட மாட்டாங்க. தனி தீர்மானமான காட்டியாக வேண்டிய கட்டாயத்திறதுனால காட்டினாங்க. இதுவரை பல முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்ச என்னை நான் பேசுகின்ற பேச்சை நேரலையில் ஒளிபரப்பதில்லை, சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யறதில்லை. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்கலாம் அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார். எப்படி மக்களுக்கு புரியும்? நீதிமன்றம் வரைக்கும் போனோம். அதுக்கு நீதிமன்றத்தில் இன்னும் அதுக்கு விடிவு காலம் பிறக்கலை. அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மேடவாக்க பாலம் நம்முடைய ஆட்சியில் தான் கட்டப்படுது. வேளச்சேரி மேம்பாலம் நம்முடைய ஆட்சியில், மத்திய கைலாஸ் பாலம் நாம தான். இப்படி பல பாலங்களையும் இந்த பகுதியிலே கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கனமழை தான் பெஞ்சது. குயாமுயா குயாமுன்னு கத்துறார் ஸ்டாலின். எத்தனை புயல் 10 ஆண்டு காலத்தில், தானே புயல், வர்த்தா புயல், கடும் வறட்சி, ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல், அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வர்த்தா புயல்ல மட்டும் 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம அகற்றணும். 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை அகற்றணும். அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும், திமுக புயலோட புயலா போயிருக்கு, காணாமையா போயிருப்பாரு. சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை, அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா அப்படியே பில்டப் பண்றாருப்பா. 24 மணி நேரத்தில் தண்ணி வடிச்சிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வடிஞ்சு போயிடும். ஏன்னா 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை விழிஞ்சா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வடிஞ்சு விடும். அதுக்கு ஒரு விளம்பரம் ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் இவ்வளவு நம்ம தொண்டைக்காய கத்துனா கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. உண்மை செய்தி சொன்னா கூட செய்தித்தாளில் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் உண்மைக்கு புறமான செய்திகளை அவர்கள் சொன்னா பிரசுரிக்கிறாங்க. அதோட விழுப்புரம் வந்தது. இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க. ரெட் அலர்ட்ங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை. உடனே அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டம் இதெல்லாம் ரெட் அலர்ட். மிக கனமழை பெய்யும், அதி கனமழை பெய்யும், இன்னைக்கு அரசாங்கம் எச்சரிக்கையாக இருக்குன்னு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே தெரியாத செயலற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். இவர் பாட்டு கடப்பில் போட்டார். அடிச்சது மழை, கனமழை, எங்க பார்த்தாலும் வெள்ளம். சாத்தனூர் அணை நிரம்பி 1,81,000 அடி திறந்து வச்சுட்டாங்க. 2:45 மணிக்கு இரவு அதிகாலை 2:45 அறிவிப்பு கொடுத்து 3 மணிக்கு திறந்து விட்டாங்க. இன்றைக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 3 மாவட்டத்தில் அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோரமாக பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் கிராமம், நகரம், கடலூர் நகரம், விழுப்புரம் நகரம் எல்லாம் தண்ணி சூழ்ந்து கடும் பாதிப்பு. இன்றைக்கு ரெட் அலர்ட் விட்ட உடனே தேவையான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேணும். திராவிட மாடல் சொல்றாரு, ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மக்கள் பாதிச்சா தங்கும் இடம் முகாம் வச்சிருக்கணும், மக்கள் தங்குவதற்கு முகாம் அமைக்கப்பட்டிருக்கணும், மக்களுக்கு தேவையான உணவு தயாரிப்பதற்கு உணவு கூடம் தயாரிக்கணும், மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு அங்கே தேவையான ஏற்பாடு செய்ய ஒன்றுமே செய்யல. தண்ணி வேகமாக வந்தது, நிரம்பி போச்சு. 1 வாரம் மக்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடைக்கல. மக்கள்லாம் வீதியில் போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சாலை மறியல். ஒரு அமைச்சர் போறாரு, என்ன நடந்தது தெரியுமில்ல? அதுதான் நான் சொல்லக்கூடாது, விரும்பத்தகாத சம்பவம். எப்படி நடந்தது? மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. ஆக ரெட் அலர்ட் விட்ட உடனே ஒரு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிப்பிலிருந்து குறைச்சிருக்கலாம். அதையும் தடுக்க தவறிய அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். ஆனா பிரம்மாண்டமா பேசுவார். அதே போல 2023 மிக்ஜா புயல் வந்தது. அது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியெல்லாம்
கடுமையான மழையில் பாதிச்சுது. தூத்துக்குடியில் கனமழை, நகரமே தண்ணியில் மிதக்குது. நான் நேரடியாக அடுத்த நாளே போனேன். முழங்கால் தண்ணியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தோம். நம்முடைய அதிமுக நிர்வாகிகள் ஓடோடி மழையை பொருட்படுத்தாம அந்த பகுதியெல்லாம் வரவே முடியல, வாகனமே வர முடியல. வாகனத்தை கொண்டு வந்து லாரியிலே நிறுத்தி லாரியிலிருந்து அப்படி அப்படியே எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம். உணவு கொடுக்க முடியல, அவனால முன்னேற்பாடு செய்யல. அதனால மக்கள் பாதிச்சாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி முதல் தூத்துக்குடியில் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. ஒரு மாதம் 24 மணி நேரம் மக்களுக்கு உணவளித்தோம். அம்மா உணவன் போட்டு அங்கிருந்து உணவை தயாரித்து நம்முடைய உதயகுமார் அவர்களும் அங்கே இருக்கிற மாவட்ட சண்முகநாதன் அவர்களும் கடம்பூர் ராஜெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டாலின் எங்கே போனார் தெரியுமா? டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு போய் கலந்துக்கிட்டார். மக்களுக்கு துன்பத்தில் பட்டுட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி நகரமே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது, திருநெல்வேலி நகரம் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்காம இந்தியா கூட்டணியில் போய் கலந்துக்கிட்டு இவரா முதலமைச்சர். நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற துடிதுடித்து போய் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் கிடையாது. உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கின் கலவைதான் நட்பு. 26 முன்பே திருவிழா ஐயன் சொல்லியிருக்கார். ஒரு மக்கள் பாதிக்கிற இடுப்பில் வேசி இருந்தால் உடனே கை போய் சரி செய்து போகிறார். அதுபோல மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி ஒரு அரசாங்கம் உதவி செய்கிறதா, அதுதான் நல்ல அரசாங்கம். அது அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடிஞ்சது. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடலில் வைக்கிறார். இது நியாயமா? பணமே இல்லைங்கிறீங்களே. வேணா உங்கள் ட்ரஸ்ட்டில் நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை ட்ரஸ்ட்லேருந்து எடுத்துக்கொண்டு போய் செலவு பண்ணுங்களேன். ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடலில் வைக்கணுமா? சரி, அப்படி ஆசை இருந்தால் கூட திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வை. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் செலவு செய்கிறாங்க பாரு. காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏற்கனவே எங்கார் கோட்டையில் அங்கே அற்புதமாக கார் பந்தயம் நடத்துவதற்கு அம்மா சிறப்பாக ஏற்பாடு செஞ்சாங்க. அதில் போய் நடத்தலாம்ல. இன்றைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்கு சுமார் 100கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரி செலவு செய்கிறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியம். இப்படி இஷ்டத்துக்கு அரசாங்கத்துடைய பணத்தை, அரசாங்க கஜனாவில் இருக்கிற பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்குது. தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். எழுதுகிற பேனாவை கூடயா நம்முடைய மாணவர்கள் வந்து உங்களை போட்டுருவாங்க. எழுதாத பேனாவை ஏன் கொண்டு போய் பல கோடி ரூபா செலவு பண்ணி கொடுக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து வெண்ணெய் முட்டுகின்ற விலைக்கு விலைவாசி வந்து போச்சு. அதிமுக ஆட்சியில் அரிசி, பல ரக அரிசி 40 ரூபாயிலிருந்து 55 வரைக்கும் இருக்குது. 55 ரூபா பொன்னி அரிசி. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1 கிலோ அரிசி இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்கிது. கிட்டத்தட்ட 65 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் பல்வேறு ரக அரிசியில் விற்கிது. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 21/2/2021 ஆண்டு 130 ரூபாய்க்கு விற்ற கடல் எண்ணெய் 300 ரூபாய்க்கு விற்கிது. இன்னைக்கு 1 கிலோ எண்ணெய் 300 ரூபாய். நல்லெண்ணெய் அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, இன்னைக்கு 600 ரூபாய்க்கு விற்கிது. துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 140 ரூபாய்க்கு 1 கிலோ துவரம் பருப்பு விற்கிது. உளுத்தம் பருப்பு 79 ரூபாய்க்கு 1 கிலோ உளுத்த பருப்பு அதிமுக ஆட்சியில் விற்பனை செய்யப்பட்டது. இன்றைக்கு 140 ரூபா விலை கொடுத்து தான் 1 கிலோ உளுத்தம் பருப்பை வாங்க முடியும். பூண்டு இன்றைக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. 110 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்ற பூண்டு இன்னைக்கு 550 ரூபாய்க்கு 1 கிலோ பூண்டு விற்குது. பால் 30 ரூபாய்க்கு விற்ற பால் 1 லிட்டர் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்குது. ஆக இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, ஆட்சி செய்கின்ற பொழுது எந்தெந்த பொருளெல்லாம் விலை உயர்கின்ற பொழுதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அண்டை மாநிலத்திலிருந்து அந்த பொருளை வாங்கி இங்கே வந்து அந்த விலை உயர்வை தடுக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிட்டு இருந்த ஆட்சியில் மக்களை பற்றி கவனிக்கலாத ஆட்சி. அதோட கட்டுமான பொருள்
வீடு இனிமேல் கனவுல கட்டிக்கலாம். நனவை யாரும் வீடே கட்ட முடியாது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 4000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கி 4000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு செங்கல் 9 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கி 13 ரூபா 16 ரூபாய்க்கு ஒரு சிங்கல். ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய்க்கு விற்று, ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய், இன்றைக்கி 54,000 ரூபா. எப்படி வீடு கட்ட முடியும்? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கிட்ட பொழுது அந்த கட்டுமான பொருட்களுடைய அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும். நான் சட்டமன்றத்தில் எவ்வளோ முறை பேசி பார்த்துட்டேன். செவடங்காதில் சங்குதுன மாதிரி இருக்குது. அதை பற்றியே கண்டுக்கல. மரம் கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு சதுரம் தேக்கு மரம்லாம் 4000 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 10,000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு சதுரம் 4000 ரூபாய்க்கு தேக்கு மரம் 10,000 ரூபாய்க்கு விற்கிது. இனிமேல் நடுத்தர மக்களும் சரி, ஏழை மக்களும் வீடு கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதோட உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமாக இருக்குது. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படிக்கிற ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. இந்த எஃப்ஐஆர் கசித்து போச்சு. அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடுறாங்க, ஒரு பேரை சொல்லி அவர் என்னை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி குறிப்பிடுறாங்க, அவர் பேசுகின்ற பொழுது சார் சார்னு பேசுகிறாரு. அந்த சாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு சொல்கிறாரு. அதுதான் யார் அந்த சார் நான் கேட்டோம். யார் அந்த சார்? எண்ணி பாருங்க. எஃப்ஐஆர் வெளியிலானது மிக மிக ஒரு மோசடி. அது மட்டும் இல்லை, மாநகர் காவல் ஆணையாளர் குறிப்பிடார், 100லிருந்து தொலைபேசியின் வாயிலாக தகவல் வந்தது. உடனடியாக காவலர் சென்றாங்க. அங்கே போக்சோ குழு ஒன்று இருக்குது. அந்த குழு இருக்கிற பேராசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். உடனே உயர்கல்வித்துறை வந்து அதெல்லாம் இல்லைங்கிறார். கருத்து முரண்பாடு, அதுதான் சந்தேகம் வலுக்குது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மந்திரி, நாங்கள் யார் அந்த சார்னு கேட்ட உடனே கல்வி மந்திரி குமுறார், கொதிக்கிறார். சட்டத்துறை மந்திரி அதோட ஒருபடி மேலே கொதிக்கிறார். சமூகத்துறை மந்திரி தேர்தல் பத்திரிகையில் அறிக்கை வெளியிடார். ஏன் உங்களுக்கு பயம்? மடியில் கனமில்ல, வழியில் எதற்கு பயம்? நாங்கள் யாரை கேட்டோம்? யார் அந்த சார்னு கேட்டது தான். யார் அந்த சார்னு கேட்டது துடிக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சி ஒருவர். எதுக்கு இத்தனை மந்திரி இப்படி அறிக்கை விடுவான? நாங்கள் கேட்கறது யாரு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த செயலில் ஈடுபட்டவருக்கு கண்டனை பெற்று தர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் யார் அந்த சார்னு கேட்கிறோமே. ஆக யாரோ ஒரு பெரும் புள்ளி இதில் மாற்றி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலரும். அந்த பெரும் புள்ளி யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அதோட நாங்கள் அறவழியில் அந்த யார் அந்த சார் என்ற வாசகத்தோட நாங்கள் அனைத்து நம்ம அதிமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பேட்ச் குத்திட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம். அப்போ திரு ஸ்டாலின் பேசுகிறாரு, அவையினுடைய கண்ணியம் சீர்கெட்டு விட்டுதுன்னு சொல்கிறார். எங்கே பேப்பர் இருக்குது பையனுக்கு? அது வாசகம் அவர் சொன்னது. திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவை மாண்பை சீர்குலைச்சிட்டோமா, அவை மாண்பை அதிமுக சட்டமன்றம் சீர்குலைச்சிட்டோமா. அறவழியில் யார் அந்த சார் என்ற வாசகத்தை நாங்கள் அணிஞ்சிட்டு போனால் எப்படி அவை மாண்பை நாங்கள் சீர்குலைக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அறவழியில் தான் நாங்கள் கேட்குறோம். அவள் யார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க தானே கேட்குறோம். உங்களுக்கு ஏன் இவ்வளோ அச்சம்? ஏன் இவ்வளோ பயம்?
யாரோ ஒரு பெரிய மனிதர் அதில் சிக்கிக் கொண்டுவதாகத்தான் உங்களுடைய அச்சத்திலிருந்து வெளிப்படுகிறது. அது மட்டும் இல்லை, நாங்களா அவை மாண்பை சீர்குலைச்சோம். ஏற்கனவே திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது பல முறை அவருடைய மாண்பை சீர்குலைச்சிட்டீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசுகின்ற பொழுது அவர் மீது செருப்பை விசிறி அவை மாண்பை சீர்குலைத்து விட்டீர்கள். இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்து சேலை பிடித்து இழுத்தீங்களோ அப்பவே அவை மாண்பு சீர்குலைந்து விட்டது. நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மேதகு ஆளுநருடைய உத்தரவின் பேரிலே சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் உடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்தில் என்னுடைய மேஜை மீது ஏறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் டான்ஸ் ஆடினாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரவையுடைய ஆசனத்தில் அமர்ந்தார். பேரவைத் தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் அந்த ஆசனத்தில் கீழே குடித்து கீழே தள்ளி அங்க இருக்கின்ற மைக்கை உடைத்து புத்தகத்தை எரிந்தீர்களோ அப்பவே சட்டமன்ற மாண்பு சீர்குலைந்து விட்டது. அண்ணா திமுக எப்பொழுதுமே சீர்குலைக்காது. எந்த காலகட்டத்திலும் சட்டமன்றத்தை மதிக்கக்கூடிய கட்சி, சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி. எங்களை பார்த்தா அவனுடைய மாண்பை சீர்குலைக்குது என்று முதலமைச்சர் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் நல்ல சட்ட வேஷ்டியில இருந்தார், வெளியில வந்து கிழிச்சிட்டு இருக்கிறார். வெளியில வந்து சட்டையெல்லாம் எப்படி கிழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்களா? இவர் பேசுறார் நம்மை பத்தி. அதோட நீட் தேர்வு எப்ப சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆச்சு, நீட் தேர்வு ரத்துங்க. உதயநிதி சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிடல. இப்ப சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, தேர்தல் நேரத்தில் பேசுறீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் ரத்து பண்ணலன்னு கேட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்ன. அதையும் நானும் சொன்னேன், நாங்களும் அதான சொன்னோம். மக்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒன்னே ஒன்று, மழை வேற துளிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் கடனாக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமாக 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாக இருக்குது. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன், புதிய திட்டம் இல்ல, மூலதன செலவு இல்ல, எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில், பதில் இல்ல. மூலதன செலவு இருந்தால் வருவாய் வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். சரி 1000 ரூபா கொடு. வருஷத்துக்கு எவ்வளோ? 15,000 கோடி கொடுக்குறேன். மீதி பணம் எங்கே போச்சு? 1,10,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கூடுதலான வருமானம் 1,10,000 கோடி உங்களுக்கு ஆண்டு வருது. அதில் 15,000 கோடி தள்ளு. அகவலைப்படி அதுக்கு ஒரு 10,000 கோடி தள்ளு. 25,000 கோடி போனாலும் மீதி பணம் இருக்குதுல்ல. அந்த வருவாயிலேயே மீதி பணம் இருக்குது. ஏன் கடன் வாங்குற? என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த? புதிய கல்லூரி கொண்டாந்தையா? புதிய மாவட்டத்தை உருவாக்கி 6 மாவட்டத்தில் உருவாக்கி தந்தாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினாங்க. எத்தனை கல்லூரி சொன்ன பட்டியலிட்டு, எத்தனை கோட்டம், எத்தனை தாலுக்கா, எத்தனை இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொடுத்தோம், நிறைய கட்டிடம் கொடுத்த கால்நடை மருத்துவம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்தோம். அவ்வளவு இருந்தும் குறைந்த செலவு தான். அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5,18,000 கோடி 2020-21 அதில் 1,14,000 கோடி திமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான்.
2011 நம்ம ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி திமுக ஆட்சியில் இருந்து விலகின்ற பொழுது அம்மா 1,14,000 கடனில் ஆட்சி துவங்குறாங்க. 4 லட்சத்தி மீதி என்ன 5/18 1/14 போட 4,04,000 கோடி, 36,000 கோடி கொரோனா தொற்று, 36,000 கோடி செலவு. அதில் கழிச்சா 3,68,000. ஒரு வருமானம் இல்லை, அரசுக்கு வருவாய் கிடையாது. தொழிற்சாலை மூடியாச்சு, கடையெல்லாம் மூடியாச்சு, ஜிஎஸ்டி கிடையாது, பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, மதுபானம் 11 மாதம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தோம் 3,68,000. பிறகு உதவி திட்டம் மின்சாரத்தில் அதுக்கு 22,000 கோடி நம்ம கடனை ஏற்றுக்கிட்டோம். 3,46,000 கோடி தான் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன். திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு நீங்கள் சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யார் கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. 52% மின் கட்டணம் உயர்வு, பீக் அவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில் 100% உயர்வு. நீ 1000 ரூபா கட்ட 2000 ரூபா கட்டணும் வரி. வீட்டுக்கு 100% வீட்டு வரி, கடைக்கு 150% வரி, பீக் அவர் கடைக்கு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு ஒன்று போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களாம். நீ அதிகப்படுத்தாட்டி போதுப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். ஏன் கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிடுவேன். அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? கடனை எப்படி திருத்துன்னு சொல்றது? கடனை எப்படி திருப்பி செலுத்தும்னு கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இது யாருக்கு தான் தெரியாது? இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம். நீ ஒன்றும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அற்புதமான பாடலாம் பாடிட்டு போயிருக்கார். நீ பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது திரைப்படங்களில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் சான்றாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். இதுதான் அதிமுக. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்று சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் கந்தன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும், இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே வரிய தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.
பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.